வேலைக்கே ஆகல. கோகுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்ல. நான் என்ன முயற்சி பண்ணாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஒன்னு தெரியுமா, ஒரு காலத்துல இந்த உலகத்திலேயே சிறந்த வீரனா இந்த மாஸ்டர் யோஷி தான் இருந்தான். ஆனா நீங்க இப்ப வயசான கிளமாயிட்டீங்களே. என்ன ஒரு அடி கூட என் மேல படவே மாட்டேங்குது. அடுத்தது இடது பக்கத்துல இருந்து வரும். இப்போ வலது பக்கம், இடது வலது, இடது வலது. இப்போ மறந்தே போயிட்டேன். நான் ஒரு மினி டிரான்ஸ்லேட்டரை உருவாக்குனா நீ சொல்றது எனக்கும் புரியும்ல. புல்மா நீ ஒரு ஜீனியஸ்மா. அவ்வளவுதான் முடிஞ்சது. ஈஸியா நான் இதை பண்ணிட்டேன். முடியாதுன்ற வார்த்தை புல்மாவுடைய அகராதிலேயே இல்லப்பா. மை ஃப்ரெண்ட், நீ பேசுறதுக்கு தயாரா? கம் ஆன், வெக்கப்படாத, என்கிட்ட பேசு. இப்பவே மாறிடு. இரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடு. ஆனா நமக்கு அப்படின்னா இந்த சக்தி பத்தல போல இருக்கு. உன்ன மாதிரி நேரடியா மோதாம மறைமுகமா மோதின ஒரு கோழைய நான் பார்த்ததே கிடையாது. நீ திரும்பவும் தோக்கதான் போற. நீ கவனிச்சிருப்ப நினைக்கிறேன். நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். உன் இஷ்டம் போல நீ என்ன வேணாலும் பேசிக்கோ. ஏன்னா அடுத்ததா நடக்க போறத பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. இந்த கிரகம் நான் நினைச்சபடி மொத்தமா அழியாம இருந்திருக்கலாம். ஆனா என் இலக்க நான் ஏற்கனவே நிர்ணயம் பண்ணிட்டேன். வேணும்னா ஜியாலஜில உனக்கு இதுக்கு பாடம் எடுக்கட்டுமா? அவன் ஒரு டெடி பேர் மாதிரி தான். அந்த டெடி பேர் உன்னுடைய ஸ்பேஸ்ஷிப்ப அபகரிச்சிட்டு போயிட்டான் புல்மா. கோகுவை தோக்கடிக்கணும்னு தானே அவன் அப்படி பண்றான். ஒரு வீரனா இதெல்லாம் பண்றது சகஜம் தானே. இப்ப அவன் உனக்கு பெரிய ஆள் ஆயிட்டானா? ஏன்பா கத்துற? யாருக்கோ பொறாம போல இருக்கு. கேக்குறா, ஒரு வழியா நீ சூப்பர் சையன் ஆயிட்ட போல இருக்கு. வெஜிடாவா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் தானே உன்னை கொன்னேன். சாரி, நான் உயிரோட வந்துட்டேன். நீங்க சொல்ற அந்த கோகு திரும்பவும் அவனோட கிரகத்துக்கு வர்றதுக்கு மறுக்கிறான். பிடிவாதம் பிடிக்கிறான். அவனோட மனைவிய பார்த்து பயப்படுறான் போல. என்னதான் பலம் கிடைச்சு சூப்பர் சையனா இருந்தாலும் அவனால எதுவும் பண்ண முடியாது. நான் அவ்வளவு பெரிய முட்டாள்லாம் கிடையாது. போதும், நிறுத்து. என்ன தைரியம் இருந்தா அவகிட்ட இப்படி பேசுவேன்? அப்படி சொல்ல செல்லக்குட்டி. கண்டிப்பா அவ ஒரு லொட வாயின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சில சமயம் புத்திசாலித்தனமா பேசுவான். பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயத்தை ஏன் எங்ககிட்ட சொல்லல? நான் பிரெக்னன்ட்டாவே இல்லையே. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதால அவனுக்கு மூளை மங்கிடுச்சு. கோகு எதை சொல்லிட்டு போறாங்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. நம்ம குடும்பத்தை ஆரம்பிக்க இதுதான் சரியான சமயம். என்ன சொல்ற? கேட்க தேவையில்லை. நான் அவனுடைய அம்மா. முடியாதுன்னு சொன்னா முடியாதுதான். அப்போ பூமியோட எதிர்காலத்தை விட கோஹனோட படிப்பு தான் உனக்கு முக்கியம்னு சொல்ல வரியா? நான் பூமியோட அம்மா கிடையாது. எனக்கு கோஹா மட்டும் தான் பையன். நான் அவனை பத்தி மட்டும் தான் கவலைப்படுறேன். இந்த வீட்டுல படிக்காத நான் விரும்பல. உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான்.